சார்பில் நாங்கள் நன்றிகளை கூறுகின்றோம். மீண்டும் ஒரு முறை இந்த அனர்த்தத்தில் உயிரிழந்த ஒவ்வொருவருக்கும் ஊனமுற்றவர்களுக்கும் எமது மனமார்ந்த அஞ்சலிகளை தெரிவித்து எனது உரையை நிறைவு செய்கிறேன். ஒரு வருஷத்துல தெரியாம அப்படியே நாலு போடுறது அம்மாவும் தங்கச்சியும் பிள்ளைகளும். நீங்கள் தொழிலில் போயிட்டு நாங்கள் வீர வீட்டு அம்மாவை கடற்கிற 25 அப்போ தம்பி இருந்தது அவன் 2 தப்பினது அம்மா மக்கள் பிள்ளைகளோட எல்லாம் ஒற்றுமைக்கா இருந்து ஒரு வீட்டுக்கு இருந்தது. அதுக்கு முன்னாடிலாம் கொண்டு செய்யப்பட்டு அப்பா ஒரு 200 மீட்டர் தள்ளி ஒதுக்கி இருந்தார். வணக்கம் உறவுகளே, நாங்கள் இன்றைக்கு யாழ்ப்பாணம் உடுத்துறை பகுதியில் உள்ள சுனாமி நினைவாலயத்துக்கு வந்திருக்கிறோம். ஏனென்றால் இன்றைக்கு ஆழிப்பேரலை கூற தாண்டவமாடி 20 ஆண்டுகளை கடந்து அந்த மக்கள் கண்ணீர் நல்க அவர்கள் உறவுகளுக்கு அஞ்சலி செலுத்தி கொண்டிருக்க அந்த அதிகாலை பொழுதிலே இடம்பெற்ற கோர தாண்டவத்தை நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கிறது. இன்னும் அந்த சுனாமி நினைவிடங்கள் உண்மை வந்து சென்று இது சுனாமி நினைவாலயம் உடுத்துறை பகுதிக்கு வந்திருக்கின்றோம். ஏராளமான பொதுமக்கள் தங்கள் உறவுகளுடன் கண்ணீர் மல்க கதறி அழுது கொண்டிருக்கின்றார்கள். அந்த காட்சி காணும்போது எங்களுக்கும் எங்களுடைய சகோதர சகோதரிகள் போல காணப்படுகிறார்கள். இதோ நாங்கள் இங்கே சென்று அந்த ஆழிப்பேரணி நினைவிடத்தை பார்க்கலாம். தொடர்ந்து தேசிய கொடியேற்ற நிகழ்வு இடம்பெறும். எனவே அனைவரையும் தேசிய கொடியேற்ற நிகழ்வின் இடத்துக்கு வருகை தருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். நாராமையில் இடம்ல வச்சிரு.
தேசிய கொடியினை ஏற்றி வைக்குமாறு மருதங்கனி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி அமரசிங் அவர்களை அழைத்து நிற்கும். ஆண்டு நினைவு நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற உடுத்துறை தேவாலயத்தின் இங்கு வருகின்ற வடமாட்சி கிழக்கு பிரதேச செயலாளர்களுடைய நிர்வாக கிராம அலுவலர்களே, ஒட்டியோட்டர்களே, அப்போது இங்கே வருகின்ற முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர்களே மற்றும் அரசியல் கட்சியினுடைய பிரதிநிதிகளே, இங்கே வருகின்ற அரசு சார்பற்ற நிறுவனமே கரைந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய உறவுகளே, பொதுமக்களே அனைவருக்கும் இந்நேர வந்தனர்கள். கடந்த 2004ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி தென்கிழக்காசிய நாடாசிய சுமாத்ரா தீவிலே ஏற்பட்ட நிலநடுக்கத்தை தொடர்ந்து இலங்கையில் அது பாரிய தாக்கத்தை செலுத்தி ஏறத்தாழ 27,000க்கு மேற்பட்ட பொதுமக்களை நாங்கள் இழந்திருந்தோம். யாழ் மாவட்டத்திலே குறிப்பாக வடமராட்சி எடுத்திருந்தோம். பிறந்து ஒரு சில நாட்களான குழந்தைகள் தொடக்கம் வயது முதிர்ந்தவர்கள் வரை ஆண் பெண் வேறுபாடின்றி 1250க்கு மேற்பட்ட எங்களுடைய உறவுகளை நாங்கள் இழந்திருந்தோம். எங்களுடைய உறவுகளை இழந்து இன்று 20 வருடங்கள் கடந்த அந்த வலி, அந்த வேதனை, உயிரிழந்த உறவுகளோடு நாங்கள் வாழ்ந்த அந்த வாழ்க்கை நினைவுகள் என்றுமே எங்களை விட்டு நீங்காது என்று இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தேவாலயத்தினுடைய பங்கு தந்தை அவர்களை அன்போடு அழைக்கின்றோம்.
எங்களுடைய ஆழ்ந்த அஞ்சாமலையும் எங்களுடைய ஜெபங்களையும் உங்களோடு கூட நமது வரும்பொழுது நானும் அந்த நாளிலே அந்த இழப்பு எப்பொழுதும் இழப்பாகவே ஆனாலும் அந்த நாட்டிலே நாங்கள் இருக்கிற தொழிற்பொருள் எப்பொழுதும் எங்களை மல்லத்தில் ஒன்றாகவும் கொடுத்தாலும் அதிலிருந்து மீண்டு வருவோம் என்ற நம்பிக்கை எல்லோருக்கும் இருக்க வேண்டும். இந்த நம்பிக்கையை நாங்கள் மறந்து கடவுள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் எமக்கும் அலுவலகத்திலே தந்துடுவாராக. நன்றி. இங்கே கூடியுள்ள அனைவருக்கும் எனது இந்நேர வணக்கங்களை கூறிக்கொண்டு, இந்த ஆழிப்பேரலையில் உயிர்நீத்த அங்கவீனங்களை இழந்தவர்கள் மற்றும் உடல் நோய்க்குட்பட்டவர்கள், இன்றும் வேதனையில் தவிப்பவர்கள், அந்த உறவுகளின் வேதனையால் வேதனைப்பட்டு துயருறுபவர்களுக்கு எனது ஆழ்ந்த அனுதாபங்களையும் கூறி நிற்கின்றேன். இந்த ஆழிப்பேரலை நிகழ்ந்து 20 ஆண்டுகள் இன்று முடிகின்றது. இந்த ஆழிப்பேரலை 20 ஆண்டை நான் நினைத்து பார்க்கின்றேன். இந்த ஆழிப்பேரலை நடந்த 2024ஆம் ஆண்டு ஒரு ஞாயிற்றுக்கிழமை இந்த தினத்தை நான் நினைத்து பார்க்கிறேன். உண்மையிலே இந்த ஆழிப்பேரலையின் ஒரு சில நிமிட தாக்கத்தின் பின் பலரிடம் எதிர்பார்க்காத பல கேள்விகள் எழவெளிக்கின்றன. ஒரு சிலர், எனது மனைவி எங்கே, எனது கணவன் எங்கே, எனது பிள்ளைகள் எங்கே, எனது மனைவியும் பிள்ளைகளும் எங்கே, இவ்வாறு எனது உறவுகள் எங்கே, எனது பேரப்பிள்ளை பிள்ளை மகன் குடும்பம் எங்கே என்று தேடி அங்கலாய்த்து நின்றதையும் வயது முதிர்ந்த பெற்றோர் நன்றிகளை கூறுகின்றோம். மீண்டும் ஒரு முறை இந்த அரசத்தின் உயிரிழந்த ஒவ்வொருவருக்கும் மனமார்ந்த அஞ்சலிகளை ஒரு வருத்தமே தெரியாம அப்படியே நாலு போடுறது நன்றியுரை இடம்பெறும். நன்றியுரை வழங்குமாறு ஆசிரியர் தயார் அவர்களை முன்னை நாள் உறுப்பினர்களே, அரசு சார்பற்ற நிறுவனங்களின் பிரதிநிதிகளே, அனைவருக்கும் எனது சங்கத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மக்களுக்குரிய தாகசாந்தி ஒழுங்கமைப்பை செய்து கொண்டிருக்கும்
செந்தமிழ் விளையாட்டுக் கழகத்தினருக்கும் இந்த நிகழ்விலே சிறப்பாக ரோஹான் கேரிஸ், பால்ராஜ், குட்டி பையன், சமித் சார். தாய் தின்ற பிள்ளைகள் காணொளி பாடல் ஒளி கருப்பு தப்பல் கொடிகள் மார்கழி ஓர் இளைஞனும் மறுமரம் பற்றிக் கொண்ட ஒரு யுவதியும் மட்டும் மிச்சம் இருந்தார்கள். ஊக்கம் இருக்கிறது.
யார் நண்பன்? அம்மாவும் தங்கச்சியும் பிள்ளைகளும். நீங்கள் தொழிலில் போயிட்டு நாங்கள் வீர வீடு அம்மாவை கடற்கிற இறங்கிட்டோம். அப்பாவும் தம்பி இருந்தது, அவன் ரெண்டு தப்பினது. அம்மாக்கள் பிள்ளைகளோட எல்லாம் ஒற்றுமைக்காக இருந்தது. ஒரு வீட்டுக்காக இருந்தது. அன்னைக்கு முன்னாடிலாம் விழுந்து செய்விட்டு அப்பா ஒரு 200 மீட்டர் தள்ளி ஒதுக்கி இருந்தவர் மட்டு காயத்தோடு. அப்போ தம்பியும் அதே மாதிரி ரெண்டுக்கு தேடி தெரிஞ்சால் எல்லாம் செட்டு உப்பட்டு கஞ்சல் உப்பைக்க தெரிஞ்சால் அடுத்தது. நீங்கள் எந்த இடம்? ஆலியாவில் அப்படியே தாக்கினாங்க. நன்றி. இது போட்டு வீட்டை அந்த திருக்கி காய்ச்சி படைச்சி மூட்டி அடிச்சு